ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், AK63 ஒரு ரீமேக் மூவி, ஹாலிவுட் படத்தோட ஒரு ரீமேக் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1966 த குட் த பேட் த அக்லி அப்படின்னு ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் வந்து இந்த தலையோட AK63 ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட ஒரிஜினல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பவுண்டி ஹண்டரோட ஸ்டோரி தான். அதாவது ஒரு மூணு பேர் சொல்லலாம். ஸோ 3 கேரக்டர், த குட் ஒரு கேரக்டர், த பேட் ஒரு கேரக்டர், த அக்லி ஒரு கேரக்டர்ன்ற மாதிரி ஒரு 3 கேரக்டர் சம்மந்தப்பட்ட பவுண்டி ஹண்டிங் பீரியட்ல எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த படத்தோட ஸ்டோரியை தான் வந்து இப்போ AK63க்கு வச்சு இயக்க இருக்கார் ஆதிக் ரவிச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த படமே ஒருவேளை வேற மாதிரி ரீமேக் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த டைம்லேயே அந்த படம் செம்ம ஹிட்டான படம். இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை அமைப்பை வச்சு ஆதிக் ரவிச்சந்தர் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா ஒரு 3 முக்கியமான கேரக்டர் படத்தில் இருக்கணும். ஸோ ஒரு கேரக்டர் தலை அஜித்தா இருந்தாலும் மற்ற 2 கேரக்டர் ரொம்பவும் வெயிட்டான கேரக்டர் தான் கொடுக்க முடியும். தலைக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் இதில் கொடுக்க முடியும். ஸோ அப்படின்னா அது எந்த கேரக்டராக இருக்கும், எந்த ஹீரோவாவோ எந்த வில்லனாக இருக்க போகிறாங்களோ அப்படின்ற எதிர்பார்ப்புமே இன்னொரு பக்கம் இருக்குது. ஸோ ஒரு 3 கேரக்டர் படத்தில் சரி வெயிட்டான கேரக்டர், நம்ம தலை இல்லாமல் மற்ற 2 கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் அஃபிஷியலாக உண்மையாக இருந்தால் எந்த அளவு படம் ஹிட் ஆகும் நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் போட்டுருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவாக நம்ம வந்து தலை ஃபேன்ஸ்லாம் ஜாயின் பண்ணி தலையோட அப்டேட்ஸ் அப்பெல்லாம் லைவ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு